ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்கள்லாம் அவங்க நினைவுகள்லேருந்து சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் பல உண்மையான விஷயங்களை சாமி முன்னாடி பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்கள் இந்த கோயிலில் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இப்போ வந்திருக்க பக்தர்களுக்கு என்ன விஷயம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க வாயால் கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கும் முடியும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி முடியும் பொழுது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த வீடியோ பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். மேடம் உங்கள் பேர்? ரீனாங்க. ரீனா. சார் நீங்கள்? நீங்கள்? என் பேர் சந்தோஷ். சந்தோஷ். இப்போ நீங்கள் என்ன மேடம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் யோகா கிளாஸ் வச்சுருக்கேன். எந்த இடத்துல? அகரம் கிட்ட. இப்போ நீங்கள் உங்கள் வீடு? பெரம்பூர் காந்தி சிலை கிட்ட. இப்போ காந்தி சிலை கிட்ட. சார் என்ன பண்ணுறாரு? கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ தான் வேலைக்கு ஜாப் கிடச்சிருக்கா? எங்கே போகிறாங்க ஜாப்க்கு? ஹைதராபாத்தில். எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு? பரவாயில்ல. இந்த நல்ல தருணங்கள் சாமியால் அவருக்கு ஒரு வேலை கிடச்சி அவர் இன்றைக்கி போய் வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த குரு பூர்ணிமா நாளில் இன்றைக்கி போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த விஷயத்தை கடவுள் முன்னாடி பகிர்ந்துக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நன்றி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளும் இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக நமக்கு அது முடியுன்றதுக்கு இதெல்லாம் நல்ல எடுத்துக்காட்டு அமையுது. நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் யோகா கிளாஸே வச்சிங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை வாரம் வந்தீங்க நீங்கள்? 9 days வந்தேன். 9 days வந்தீங்க. அபிஷேகம் பண்ணீங்களா? அபிஷேகம் முடிச்சிங்க. இப்போ யோகா கிளாஸ் எந்த நிலைமையில் போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. நீ அடுத்த ஒரு பிரான்ச் கூட நீங்கள் ஆரம்பிக்கலான்னு யோசிப்பீங்க போல் இருக்குது இல்லை? அந்த அளவுக்கு இருக்குது. எல்லோரும் இப்போ யோகா தான் போகிறாங்க. இல்லை கண்டிப்பாக. சார் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 7 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே பரவாயில்ல, இவனுடைய மேரேஜையும் முடிச்சு இவனுடைய லைஃப் எல்லாம் செட்டில் ஆகி விட்டுருவார். அப்புறம் அவளுக்கு தங்கச்சியா அக்கா ஒருத்தி இருந்தாள், அவன் தம்பி. அவன் காலேஜ் படிக்கிறான். இப்போ அவன் என்ன ஃபஸ்ட் இயரா? தேர்ட் இயர் முடிக்கிறான். அப்போ அவன் முடிச்சா அவனும் ஒரு வேலைக்கு போகிறான். பரவாயில்ல, நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி இதில் உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் 2-3 விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். என்ன முடிஞ்சது உங்களுக்கு? என்ன யோகா கிளாஸ் வைக்கணும்னு வந்தீங்க, முடிஞ்சிருச்சு. அம்மா அப்பா ஹெல்த்துக்காக பார்த்தேன், அது ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் முதல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்பா அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்காக வந்திருந்தேன். ஓ, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்புறம் யோகா கிளாஸ் வச்சேன். இவர் எங்கே முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு வந்தீங்களா? சுற்றுனீங்களா? எத்தனை நாள் சுற்றுனீங்க? 9 days. அதுக்கு ஒரு அபிஷேகம் முடிச்சிங்க. அப்புறம் எத்தனை நாள் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது? 9 daysக்குள்ளே வந்துட்டார். அது பெரிய விஷயம் தானே. ரொம்ப நாளாக காத்திருக்கிற ஒரு விஷயம் அந்த 9 daysக்குள்ளே முடியுது அப்படின்னு அது பரவாயில்லையே. வந்துருச்சுன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க வரத்துக்கு ஒரு மாதம் அப்படி ஆனால் கூட பரவாயில்ல. அந்த லெட்டர்ஸ் நமக்கு கிடைக்கணும்ல, அந்த ஆஃபர் லெட்டர்ஸ் இங்கே வருது அப்படின்னு. அது உங்களுக்கு கிடச்சது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி அவருடைய வேலை மாற்றணும், உங்கள் அப்பா அம்மாவோட உடம்பும். இப்போ இவனுடைய படிப்புக்காக வந்தீங்க. அவனும் படிப்புக்காக இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் வரவே இல்லை. அதனால நான் கும்பிட்டுக்கிட்டேன். வந்ததுமே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால அதுவும் எப்போ வந்தது? நேற்று நைட்டு வந்தது. நீங்கள் குரு பூர்ணிமாக அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. சாமி எப்போவுமே வேண்டிக்கோ, அவர் உனக்கு தாத்தா மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து வராங்க. 10 வருஷமாக இவங்க வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னால் இவங்க அப்பா அவருக்கு, உங்களுக்கு அவர் தாத்தாவை என்றைக்கு நினச்சிக்கோ. ஏதாவது ஒரு வேலையில் ப்ராப்ளம்னு ஒன்று வந்ததுன்னா அந்த நிமிஷம் நீ இவரை நினச்சின்னு வச்சுக்கோ. அது உனக்கு ரொம்ப சாதாரணமாக நீங்கி போயிடும். அதனால் அவருடைய ஃபோட்டோஸ் ஒன்று வச்சுக்கோ. கையில் அம்மாட்ட இருக்கும், கையில் வச்சுக்கோ. நாங்கள் யூடியூப்பில் டெய்லி போட்டுட்ருக்கோம். அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அந்த யூடியூப் வாங்கி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் முன்னாடி நிற்பார். உனக்கு அவரே என்ன ப்ராப்ளமோ அதை தீர்த்து வச்சுருவார். உடனே கையெழுத்து போட்டுருவார். அதனால் நீ கவலையே படாத. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தொடர்ந்து எல்லார்ட்டையும் வந்துகிட்டே இருக்குது. இந்த குரு பூர்ணிமா விழாவில் நீங்கள் இது சொன்னது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி எனக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. வந்தீங்கன்னா நிச்சயமாக முடியும். இந்த யூடியூப் சேனல் நாங்கள் பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ.